கர்த்தரை மனுஷனுடைய வாழ்க்கை மரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நிறைய டைம் வயசானவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா பேசுறது கேட்டதுன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த கட்டை உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் எல்லாரும் ஆட்டப்படுவீங்க, இந்த கட்டை அடங்கிச்சுன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வீட்டில் இருக்கிற பெரியவங்க வயசானவங்க சொல்கிற வார்த்தை கேட்டுருக்கோம். அப்போ அந்த கட்டை என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஒரு மரம்னு அர்த்தம். கட்டை என்ன அர்த்தம்? நிற்கிற ஒருத்தரும் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதனாலே மீண்டும் ஒரு செகண்ட்களை ஓடினவர்களாக தேவனுடைய உதவியினால் கிடையாது. மாம்ச சந்தையோடு சத்தியத்தை கேட்டால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. மாம்ச சிந்தை உள்ளவர்களாலே சத்தியத்தை விலகிக் கொள்ள முடியாது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆவியின் சிந்தையாய் இருக்கிறவர்கள் மட்டும்தான் கர்த்தருடைய வசனத்தை நிதானித்து அறிய முடியும். அதனால நீங்க உங்களுக்கு வேண்டியதான உதவியை செய்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய சிந்தையாய் அதை மாற்றும். ஒவ்வொரு சத்தியமும் எனக்குள் வேர்கொள்ள கிருபை செய்யும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். பரிசுத்த பிதாவே நாம மகிமை அடையும். இதோ ஒரு நாளிலே கூட ஆண்டவரே நமது ஜனங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற வார்த்தை வழியா நீர் இடைபடும்படியாக இதோ உமது அடியேன் ஆண்டவரே உமது உதவியை நாடுகிற இந்த வேளை உமது அபிஷேகத்தின் வல்லமை உமது ஊழியக்காரர் மேலும் வந்து நிற்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் பலமாய் இறங்கி காணப்படுகிற சத்துருடைய நுகங்களை அவருடைய தேவ பக்திக்கு விரோதமாக, அவருடைய விசுவாசத்துக்கு விரோதமாக, அவருடைய சுகவாழ்வுக்கு விரோதமாக, அவருடைய செழிப்புக்கு விரோதமாக, அவருடைய வருமானங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற அசுத்த ஆவிகளை அடையாளம் கண்டு அவைகளை ஜெயிக்கத்தக்கதாக குடும்பங்களை கெடுக்க வருகிற ஆவிகள், குடும்பத்தினுடைய நிம்மதியை பறிக்கிற ஆவிகள், குடும்பத்தில் சண்டைகளையும் சச்சரைகளையும் ஆண்டவரை சந்தேகங்களை உண்டாக்குற ஆவிகள் குடும்பங்களை விட்டு விலகும்படியாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ கர்த்தரனால எங்களோடு கூட இடைப்படுவீங்க. அப்படி பேசப்பட்டிருக்காங்க. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நம்பி பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். Praise God. Hallelujah. Hallelujah. கவனிக்கல ஒரு நம்பிக்கை உள்ளவனும் ஒரு நம்பிக்கை இல்லாதவன் ரெண்டு பேர் விவசாயிகளா இருந்தாங்க. என்னுடைய சிநேகிதர்கள் ஒரு ரெண்டு பேரும் விவசாயிகள். ஒருவன் நம்பிக்கை உள்ளவன், இன்னொருத்தர் நம்பிக்கை இல்லாதவன். இந்த நம்பிக்கை உள்ளவன் காலையில் எழுந்து தன்னுடைய நண்பனை பார்த்தாங்க, எனக்கு நல்ல விதமான ஒரு சன்ஷைன் இருக்கு, நல்ல ஒரு சூரிய உதயம் இருக்கிறது சொன்னாங்க. அதெல்லாம் சொன்னா நம்பிக்கை இல்லாதவன் இந்த சூரியனை பார்த்தா நம்முடைய பயிர்கள் எல்லாம் எரிச்சுக்கு கருக வச்சிடும் போது அப்படின்னு. மறுநாள் காலையில் வரும்போது இன்னைக்கு மழை இருக்கும் போல இருக்குது அப்படின்னா, ஐயோ இது வெள்ளமா வாரப்படும் போல இருக்குது நம்பிக்கை இல்லாத. அவர் வீட்டில் ஒரு நாய் வந்தார், நம்பிக்கை உள்ளது, ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக். சொன்னார், என் நாய் எப்படி இருக்கு பார்த்தியா? அதுக்காக சொன்னார், அந்த பேச தெரியாத மூணு மாதிரி வீட்டு மேலே உட்காந்து குச்சி நல்லவா அப்படின்னாங்க. எதா பேசினாலும் ஒரு நண்பன் நம்பிக்கையோடு பேசும் பொழுதெல்லாம் இன்னொருவன் நம்பிக்கை இல்லாதவனாகவே பேசுவாங்க. ஒரு நாள் ரெண்டு பேரும் சரி ஒரு வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வாத்துக்கள் வேட்டை செய்யறதுக்கு அவர்கள் போனாங்க. அப்படி ஒரு சிலர் அவங்க சுட்ட போது நம்பிக்கை இல்லாத ரெண்டு பேரும் வாத்துக்களை சுட்ட போது தண்ணிகளில் போய் சில வாத்துகள் விழுந்துச்சாங்க. அப்படி விழுந்த அந்த வாத்துக்களை போய் தூக்கிட்டு வர்றதுக்கு அந்த நாய் சொன்னாராங்க. அது தண்ணி மேலே அப்படியே நடந்துன்னு ஓடிச்சு. அந்த நாய் தண்ணிக்குள்ள போதாம தண்ணி மேலே நடந்துன்னு அப்படியே அந்த வாத்து தூக்கி அப்படியே தண்ணி மேலே பேக் வாக் பண்ண வச்சாங்க. நாயை பார்த்தேன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த நம்பிக்கை வச்சாங்க, ஏன் நாய்க்கு நீந்த தெரியாதா? புரியுதுங்களா? என்ன பண்ண புரியல. அதுக்குதான் பதிலே ஜவாப் பார்த்தீங்கன்னா சொன்னேன். நம்பிக்கை உள்ளவன் நம்பிக்கை இல்லாதவன். நம்பிக்கை உள்ளவன் எப்படி பேசுவான், நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படி பேசுவார்கள்னா, நீங்க என்னதான் நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்தாங்களோ அவர்கள் அதுக்கு எதிரான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு 9ஆம் கிளாஸ் இருக்கும்போது அவங்க அத்தை பண்ணையை லவ் பண்ணாங்க. அப்படி லவ் பண்ணும் பொழுது செட் பண்ணி விட்டுரு
எனக்கு கல்யாணம் ஆகிட்டு இப்போ பிரின்சி வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் போயிடுச்சு, பால் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காரு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தவரை பார்த்தபோது கேட்டேன், என்ன சிவா கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு அப்படின்னு. எத்தனை பசங்க இருக்கிறான்னு கேட்டேன். அந்த கதையை ஏன் சாம் கேட்குறேன் அப்படின்னா, ஏன்னு கேட்டேன். எங்கள் அம்மா வில்லிக்கிறாள் அப்படின்னா, அம்மா வில்லிக்கிறாளேவா அப்படின்னு. என்ன சிவா அம்மா அப்படின்னா, ஐஸ்வர்யா ராய் நிற்க வச்சா இவன் என்ன உலக அழிக்க உடம்பு கால்கேஜி கூட தெரியலன்னு சொன்னாரு. இல்லை ஐஸ்வர்யா ராய் நிற்க வச்சா இது போய் உலக அழிக்க உடம்புல கால்கேஜி கறியில் இது உலக அழிக்கன்னு ஐஸ்வர்யா ராய் கேள்வி பண்ணோம். எங்கள் லவ்லலாம் வந்து என்ன ஆச்சுன்னா சொன்னா 2 டூயட் பாட்டு நாங்கள் பாடும்போது எங்கள் ஃபேமிலியில் 5 பேர் இருக்கோம். நாங்கள் 2 பேரும் ஒரு 2 பாட்டு பாடுற மாதிரி ஏதோ ஒரு சந்தோஷமா இருந்தோம்னா எங்கள் குடும்பங்கள் 5 வருஷம் ஃபைட்டு. ஸோ 2 வருஷம் பாட்டு 5 வருஷம் ஃபைட்டு. அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணோம் 2 வருஷம். இது மாதிரி ஒரு வனவாசம் கதையாக 14 வருஷம் ஆயிடுச்சு. நீ முன்னே 10th படிக்கிறது எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி எப்படின்னா ஒரு சிலருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, நம்பிக்கை உள்ளவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்பிக்கை இல்லாதவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இவைகளை நாம் பார்க்கும் பொழுது இப்ப நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பலமோ நம்முடைய பணமோ நம்முடைய வருமானமோ நம்முடைய வேலையோ கிடையாது. ஏன்னா எந்த நேரத்தில் நம்ம இழப்போம் நமக்கு தெரியாது. எதுவும் இந்த உலகத்துல நிரந்தரமானது கிடையாது. எந்த ஒரு உறவோ எந்த ஒரு வேலையோ எந்த ஒரு வருமானமோ எந்த ஒரு சந்தோஷமோ எந்த ஒரு சமாதானமோ இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது. இதை ஒரு மனிதன் ஒரு மனுஷன் விளங்கி கொண்டால் பிரியமானவர்களே, நிரந்தரமானவர் இந்த உலகத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவரை உறுதியா பிடிச்சுக்கிற ஒரு மனது. அதனால்தான் என்னன்னா, நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறதற்கு ஒருவன் என்ன செய்ய வேண்டும்? ஒருவன் எப்பொழுதும் யாரை பார்த்து நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று சொல்வோம் என்று சொன்னால், நம்பிக்கை உள்ளவர்கள் யாரும் கேட்டால் எப்பொழுதுமே தேவனை மையமாய் கொண்டவர்கள், எப்பவுமே தேவ சிந்தையா இருக்கிறவர்களே நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க முடியும். ஆகையால் உங்களுடைய நம்பிக்கை எதன் மேல இருக்கிறது என்பதை பிரியமாக நீங்க பார்க்கும் பொழுது நீங்க அது சிந்தையா இருப்பீங்க. சிலர் பணத்தின் மேல நம்பிக்கை இருக்குன்னு வச்சுங்க, பணமே அவங்க நம்பிக்கை அப்படின்னு வச்சுங்க. பணம் கைவிட்டு போயிட்டா அவங்க நம்பிக்கை தொலைஞ்சிடும். பிரியமல்ல, மனுஷர்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க வச்சுங்க, அந்த மனுஷர் கைவிட்டு போயிட்டா உங்க நம்பிக்கை, அந்த உறவுகள் உங்களை விட்டு போயிட்டா உங்க நம்பிக்கை தொலைஞ்சிடும். ஆனா தொலைந்து போகாத ஒரு நம்பிக்கை நாம் நம்பி இருக்கிற நம்முடைய தேவன். அதனால என்னன்னு கேட்டா, நான் எப்பொழுதும் தேவன் பேர்ல நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறேன்னா என்ன செய்யணும்னா, தேவனை நாம் மையமாய் கொண்டிருக்க வேண்டும். அப்ப தேவனை மையமாய் கொண்டிருக்க, தேவனை நாம் எப்படி மையமாய் கொண்டிருக்க முடியும்? யார் அவர்கள் தேவனை மையமாய் கொண்டிருக்கிறவர்கள் என்று கேட்டால், யாரெல்லாம் கவனிக்கலாம், தேவனை எப்போதும் துதிக்கிறவர்களா இருக்கிறார்களோ அந்த துதி எதுல இருந்து புறப்பட்டு வரணும். இப்ப யாராவது இப்போ ராஜேந்திரன் 2 பாட்டு பாடுறேன்னு வச்சுக்க, அவருக்கு அந்த 2 பாட்டு பிடிச்சிக்குது, அதனால ஒரு பாட்டு பாடுறாரு. நான் எப்பவுமே சொல்ல, பாட்டு பாடுறதுனால அவன் ஆராதனை வீரன்னு சொல்லிட முடியாது. இல்ல 2 பாட்டு பாடுறாங்கன்றதுனால கர்த்தரை நேசிக்கிறாங்கன்னு சொல்லிட முடியாது. கர்த்தரை நேசிக்கிறது வேற, அவங்களுக்கு 2 பாட்டு பிடிச்சிக்குதுன்றது வேற. இப்ப நான் நிறைய டைம் வந்து இது ரட்சிக்கப்படாத சில ஆட்கள் இருப்பாங்க, சார் நீங்க பாடின பாட்டு நல்லா இருக்குமா, உனக்கு நல்லா இருக்குதுன்னா நான் இன்னொரு டைம் பாடணுமா? இப்ப நம்ம சில இடத்துல போவோம், சார் நல்லா இருக்குது பாட்டு பாடு சார், ஓ உன் பொழுதுபோக்குக்கு இப்ப பாட்டு வேணுமா? இப்படியும் பாட்டு கேட்கணுங்கிறாங்க, இந்த மாதிரியும் பாட்டு நல்லா இருந்துச்சுன்னு பாடணும்னுங்கிறான். ஆனா சிலர் இருக்கிறார்கள், பாட்டு நல்லா இருக்குதுன்றதுக்காக அவர்கள் பாடல, படைச்சவருக்கு இது நல்லா இருக்குதுன்றதுக்காக பாட்டு. உன் துதி உன் தேவனுக்கு பிடிக்கும் என்பதை அறிந்திருப்பாயானால், யார் ஒருவர் துதியை மையமாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களே தேவனை மையமாய் கொண்டிருக்கிறவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையிலே அவர் பிரியமானவர்களே தேவனை எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருந்தார். எந்த சூழ்நிலையில சரியானபடி சோறு கிடையாது. அவங்க அப்பா காட்டுல பிரியமால் எப்ப செஞ்சு கொடுத்தான்னு ரொட்டி, எப்ப அனுப்பி வச்சு கொடுத்தான்னு சாப்பாடுன்னு தெரியாது. அந்த சாப்பாடு எடுத்துன்னு போனா, காட்டுக்கு போனா பிரியமால புளிசோறு கட்டு போனாரா, என்ன மாதிரி காஞ்சி போன ரொட்டி எடுத்து போனாரா தெரியாது. பிரியமால நேரத்திற்கு அவங்க நினைச்ச வாழ்க்கை வாழ முடியாது. அந்த சூழ்நிலையில கூட தாவீது செய்த காரியம் என்னன்னா, சரியான சாப்பாடு இல்லை, பெத்தவங்க கூட இல்லை, உறவுகள் கூட இல்ல, நண்பர்கள் கூட இல்ல, உல்லாசமான இடம் காட்டுல இல்ல, இது எதுவுமே இல்ல. ஆனா அவர் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை துதிச்சுட்டு இருந்தார். அப்ப தேவன் அதை
காட்டில் இருந்த போது உன்னை சுத்திலும் உனக்கு வேண்டிய வாழ்க்கை இல்லை, நீ எதிர்பார்க்கிற வாழ்க்கை உனக்கு இல்லை. ஆனா அது உன்னை சோர்வுக்கு உட்படுத்தல, அது உன் தேவனை முறுமுறுத்து அவரை தூஷிக்க வைக்கல. இந்த நிலைமையில கூட உன்னால உன் தேவனை துதிக்க முடியுதுன்னா நான் உனக்கு ஒன்று செய்ய போகிறேன். என் பேர்ல இருக்கிற நம்பிக்கையை உன் உள்ளத்தில் நான் அதிகரிக்க செய்ய போகிறேன். நம்பிக்கை என்பது நீங்க எடுக்கிற முயற்சினால தேவன் பேர்ல நம்பிக்கை தர முடியும். உன் பிரெயினோ ஹார்ட்டால எடுக்கிற முயற்சியால நீ தேவனை நம்பிட முடியாது. நம்புகிறதற்கு கர்த்தர் நம்பிக்கையை உன் உள்ளத்தில் வைத்தால் மட்டும்தான் நீ உறுதியான நம்பிக்கை உள்ள மரமாய் திகழ்வாய். தாவீது அழகாய் சொன்னார். இந்த சங்கீதம் 52 பார்த்தீங்கன்னாக்கா நீங்க போய் படிச்சீங்கன்னா நிறைய பணக்காரன், இருக்கப்பட்டவன், பிரியமானே, அகங்காரி, இவனுங்க எல்லாம் தாங்கிட்ட நிறைய இருக்குதுன்றதுனால ரொம்ப பெருமை, ரொம்ப மேட்டுமை. ஆனா அவனுக்கு ஒரு வேண்டுமை இருக்கு, அவனுக்கு ஒரு பெருமை இருக்கு, அவன்கிட்ட இருக்கிற ஒண்ணு வச்சுன்னு. ஆனா எனக்கு என்னுடைய நிலையை நான் பார்க்கும் பொழுது என்கிட்ட பணம் இல்லை, நான் ரொம்ப பெரிய ஆள் இல்லை, ஆனா நான் யாருன்றதை நான் பார்க்கும் பொழுது இந்த காலவெளியில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீ யாருன்னு உனக்கு தெரியுமான்னு இருந்தான். இந்த செய்தியுடைய நோக்கம் நம்பிக்கை உள்ளவன்றது தலைப்பு, ஆனா நீ யாரு என்றுதான் அந்த செய்தியுடைய, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா இங்க தாவீது சொன்னார், நானும் கர்த்தருடைய வீட்டிலே பச்சையான ஒரே மரம் போல இருக்கிறேன், நான் கர்த்தருடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் எங்க இருக்கிறீங்க? உன் இதயம் உனக்கு சாட்சி, உன் நம்பிக்கை எது? உன் நம்பிக்கை எதுன்றது யார் சாட்சி? காசா, வேலையா, மனமா, மனுஷரா, இல்ல தெய்வமா? இதுக்கு சாட்சி உன் இதயம். அதாவது நான் கர்த்தருடைய வீட்டிலே பச்சையான ஒரே மரம் போல இருக்கிறேன். வெளியே ஒரு பச்சையான வாழை மரம் இருக்குது. இந்த வாழை மரம் ஒண்ணு யோசித்து பாருங்க, வேர்ந்து மரங்கள்லாம் ஓடுறத பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். எல்லா மரமும் ஓடுற மாதிரி கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்பனா வேற பிடிக்கிற மரம் ஓடுச்சுன்னா அந்த மரம் எவ்வளவு நாளைக்கு உயிரிடும்? ஏன்னா ஒரு மரம் என்பது பிடிக்கின்ற ஓடிச்சுன்னு வச்சுங்க, அதுக்குள்ள காற்றை எடுக்காது, தண்ணியை எடுக்காது. ஆனா ஒரு மரம் ஒரு இடத்துல நிலைச்சிருக்குதுன்னு கேட்டா அதுக்கு தண்ணீரை எடுக்கிறதுக்கான ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம் ரெண்டு இருக்கு. ரூட் சிஸ்டம்ன்றது ஆணியில தான் உள்ள போற வேறு, ஷூட் சிஸ்டம்ன்றது காற்றையும் தண்ணியும் உரிய வேறுங்க, நிறைய பிடி செஞ்சிடும். அப்போ ஒரு மரமானது தேவனுடைய வீட்டிலே பரிசுத்த ஆவியானவருடைய தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தினாலே ஆணி வேறாக ஆலயத்துல நாட்டப்பட்டிருக்கும் போது மட்டும்தான் உன் மரத்துல கனி இருக்கும், உன் மரம் பச்சையா இருக்கும். வாழ்க்கை பச்சையா இருக்குது அப்படின்னு கேட்டாவே நீ வேறு ஒன்று இருக்கிற மரம். நீ வாடி கிடக்கிற சோப்பு கூட நானு இப்ப சர்ச் முடிச்சுட்டு உங்க ஒருத்தர்கிட்ட நான் உங்களுக்கே தெரியாம ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்தேன்னா உங்க கூட உட்காரும் போதே எப்படிப்பட்ட மரங்கள் நீங்க பேசுற பேச்சை வச்சு கண்டுபிடிச்சிருக்க. இந்த வாடி போன மரங்க கிட்ட, தோத்து போன மரங்க கிட்ட, நொறுங்கி போன மரங்க கிட்ட, நிந்திக்கப்பட்ட மரங்க கிட்ட, அவமானப்பட்ட மரங்க கிட்ட எல்லாம் உட்காந்து வச்சுங்க, அதுங்களுடைய ஃபீலிங்ஸ் எடுத்து விட பாருங்க. அப்ப தெரிஞ்சுக்கலாம் நீ எப்படிப்பட்ட மரமா இருக்கிறன்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே பச்சையான ஒலிவ மரம் போல இருப்பீங்களேயானால் நீங்க எப்பவுமே கர்த்தருக்குள் வேறு ஒன்று இருப்பீங்க. நம்முடைய சபைக்கு, அதாவது நம்முடைய சபைக்கு ஒரு 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 தகப்பனை 47வது வயசுல எங்க அப்பா 51வது வயசுல இழந்த ஒரு 2 பிள்ளைங்க நம்முடைய சபைக்கு வருவாங்க. அதுல ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால என்கிட்ட கேட்சி, அப்பா 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் அனாதை, அவருக்கு யாரும் இல்லை, அவரே என்ன பொண்ணு கேட்டு வர்றாரு, இன்னொரு இடத்துல நல்ல உறவுகள் இருக்கிறாங்க, நான் என்ன பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்சி சொன்னேம்மா, இந்த அனாதை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அவன் நல்லா பார்த்துப்பான், தாய் தப்பா அண்ணன் இருக்கிறவங்களும் நல்ல உறவுகள் பாசம் இருக்கு, ஆனா யாருமே இல்லாதவன், எனக்கு யாரும் இல்லைன்னு போது உன்னை நல்ல பேர் வச்சு காப்பாற்றான், அதனால அவன் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. ஆனா நல்ல பேர் வச்சு காப்பாத்துறான், ஆனா கத்தர்கிட்ட தன்னை இன்னும் முழுமையை ஒப்பு கொடுக்காதவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறான். அதுல என்ன ஒரு விஷயம் சொன்னா, அந்த பிள்ளை ஏறக்குரிய நம்முடைய ஆராதனைக்கு வர்றதுக்கு
ஒயிட் ஃபீல்ட் தாண்டி சன்னசந்திரான்ற பகுதியிலேருந்து தூரம். அப்படி சன்னசந்திராலேருந்து வர்றதுக்கு 2 பஸ்ஸை பிடிச்சி அதுக்குள்ளே வரணும். 2 பஸ்ஸை பிடிச்சிட்டு அடிச்சுக்கோ மூச்சு வாங்கின்னு பிரியமாங்களே 11 மணிக்கு இல்லை சில வேலை 10:30 மணி 10:30 11 மணிக்கு அப்படி அந்த குழந்தைய ஒரு கையில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு அந்த பிள்ளை வந்து சர்ச்சுக்கு வரும். அப்படியே நம்ம எந்த அளவுக்கு தேவ ஆலயத்தில் வேறு இருக்கிறது மனுஷர்கள் பார்க்குறாங்க இல்லையா, கர்த்தர் பார்க்குறாங்க. நீங்க நினைச்சுக்கலாம் வெறும் உங்க இஷ்டத்தை சார்ந்தது ஆராதனை. ஆனால் ஆராதனை எந்த அளவுக்கு பரலோக தேவனால கவனிக்கப்படுது, எந்த அளவுக்கு உங்க ஆராதனை தான் உங்க குடும்பத்தை உங்க வாழ்க்கையை உங்க பிள்ளைங்களை மாற்ற போகிறது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு புரியாது. வேலைக்கு போகும்போது பிரியமல்ல கவனிக்கலாம், அவன் வேலையை பத்தி யோசிப்பான். ஆனா வேலை முடிச்சுட்டு இருக்கிற கூலியை பத்தி நிறைய பேர் யோசிக்கிறது, சம்பளத்தை பத்தி நிறைய பேர் யோசிக்கிறது. அதே போல ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நீங்க ஆராதனையை பத்தி அவ்வளவு உங்க கண்களுக்கு முதல் தெரியாது. அந்த பிள்ளைக்கு வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு வேலை எல்லாம் போயிடுச்சு தெரியுது, ஆனா ஆலயத்தை திறந்து விடு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எல்லாம் போயிடுச்சு, ஆண்டு திறந்து விடு. அப்படி ஆலயத்துக்கு வர்றதுக்கு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுமா, நீ என்ன பண்ற எது பண்ற தெரியாது, நம்மளுடைய சாப்பாடு 3 வேளை சாப்பாடு 1 வேளை சாப்பாடு ஆயிடுச்சு, எனக்கு அதை பத்தி கூட கவலை இல்லை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போறதுக்கு மாத்திரம் எனக்கு எப்படியாவது பஸ் டிக்கெட்டுக்கும் காணிக்கைக்கு நீங்க காசு கொடுத்துருவோம். எங்கன்னா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி ஒரு 100 ரூபாய் கொடுத்துருவாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து இந்த சம்பவம். அப்போ வேலையில்லாத சூழ்நிலை என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி தெரியாம அவங்க தவித்த போது இந்த பக்கம் வேலையில்லாத புருஷன், இந்த பக்கம் தெய்வத்தை விட்டு விடுதாத ஒரு மனைவி, ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலையும் தெய்வத்தை தேர்ந்த மறக்காத ஒரு மனைவி, ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு மகள். நடந்தது என்னன்னா, அவங்க வாடகை இருந்த வீட்டுல என்னம்மா உங்க வீட்டுக்கார வேலைக்கு போறது இல்லையா அப்படின்னு அந்த கன்னடாக்காரர் வந்து தமிழ் ஆளை கேட்டாங்க. பாருங்க அண்ணன் தம்பிங்க அக்கா ஏன் நானே கூட சர்ச்சை இருக்கிறேன், திடீர்னு ஒரு கஷ்டத்துக்கு ஏசையா ஒரு 1 லட்ச ரூபாய் தேவைப்படுது, ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். காசு இருக்கிற ஆட்கள் வந்து 1000 தடவை யோசிப்பான், அவன் ஒரு தடவை காசு கொடுக்குறது போனா வருமா, நிச்சயமா கிடைச்சிருவான். சொந்தக்காரங்க ஈஸியாக ஆகிட்டு காசு சொல்லுங்க. அவங்க ஈஸியா ஒரு உறவை தெரிஞ்சுக்கணும்னா அவங்க எவ்வளவு உங்களை நேசிக்கிறாங்க, உங்க கஷ்டத்தில் அவங்க கிட்ட காசு கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய உண்மையான சிநேகிதர்கள், உண்மையான உறவு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவர்களுக்கு உங்க நெருக்கத்துல அவங்க கிட்ட கை நீட்டி பாருங்க, அப்போ உண்மையான உறவு தெரிஞ்சுக்கணும். கொடுக்குறீங்களா? அதனால கூட இருக்கிற எல்லா உறவும் நமக்கு உறவை நினைச்சிட முடியாது. உனக்கு ஒன்னுடானா தாழ நான் சதாடன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த மாதிரி உனக்கு ஒன்னுடானா ஆடணும், அது உண்மையான உறவு. ஆனா யார் ஆடுறாங்களோ இல்லையோ உனக்காக ஒருவர் ஆடுறதுக்கு ரெடியா இருக்கிறார், உனக்கு உதவி செய்ய ஒருத்தர் ரெடியா இருக்கிறார். அவர் உதவி செய்ய முன் வந்துட்டார்னா யாரை கொண்டு வரணும் உதவி செய்வார். அப்போ ஏமா உங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போலையா அப்படின்னு கன்னடாக்காரர் ஓனர் வந்து கேட்டாங்க. அதற்கு இல்லைம்மா வேலைக்கு போறது வேலை இல்லை, வேலை தூக்கிட்டாங்க. ஆஹா சரி, என்ன அவருக்கு என்ன வேலை தெரியும்? அவருக்கு மெக்கானிக் வேலைலாம் கூட தெரியும், வண்டியெல்லாம் தெரியும். ஆமாப்பா மெக்கானிக் வேலைலாம் செய்வாரா? சரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6.5 லட்சம் ரூபாய் பணத்தை, சொல்லுங்க 6.5 லட்சம் 6.5 லட்சம் ரூபாய் பணத்தை கையில கொடுத்து நீங்க வட்டி கொடுக்குவாங்க. இதே 6.5 லட்சம் ரூபாய் நீங்க திருப்பி கொடுத்தா போதும். ஆனா முதல் போயிட்டு அவர் அந்த கேரேஜ் பாக்ஸ் ஒரு இடத்தை பார்த்து கொடுத்து பிரியமானவர்களே அவர் என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அவர் உயர்த்தினார், ஆசீர்வதிச்சார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால என்கிட்ட சொன்னாங்க, மாசம் 20,000 ரூபாய் செக் போட்டு அந்த 6 லட்சம் ரூபாய் பணத்தை. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா இன்னொரு 2 லட்சம் ரூபாய் சீட்டு எக்ஸ்ட்ரா போட்டு 8 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு. அதாவது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய ஆலயத்துல நீங்க பச்சையான ஒலிவ மரம் ஒரு 2 பஸ்ஸை நீங்க எல்லாம் கார் வச்சிருக்கிறீங்க, சிலதெல்லாம் பார்க்குறேன். நீங்க எல்லாம் காரோட வசதியோடு இருக்கிறீங்க, கார் இருக்கு, பணம் இருக்கு, வசதி இருக்கு, பலம் இருக்கு. ஆனா மாசத்துக்கு ஒரு தடவை தான் பந்தி வார்த்தை கூட வரீங்க. ஆனா பாட்டு நடக்கும்போது வருது. ஒரே ஒரு டைம் கூட ஆராதனை நடக்கும்போது உள்ள 5 பேர் நான் பார்த்ததே இல்லை. செய்திகள் நேரத்துல
அப்படியே வருவீங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகிற நஷ்டங்களுக்கும் இழப்புகளுக்கும் தோல்விகளுக்கும் காரணம் என்னன்னு ஆண்டு உணர்த்துறாருன்னா, உங்களுக்கு தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற வாஞ்சை நல்ல வாழ நாசகம் இல்லை, வாழ வைக்கிறது கூட தானே வாழணும். 6 நாள் உங்களுக்கு, ஒரு நாள் உங்களுக்கு இல்லையே. நீங்க ஒரு நாள் கர்த்தருடைய பைபிள் சொல்ற கர்த்தருடைய ஓய்வு நாள் அவருக்கு பரிசுத்தமான நாள். அந்த கொலைச்சலாக்குறது உங்க சொந்த வேலைக்கு போறது. அப்ப நீங்க பரிசுத்த கொலைச்சலாக்குறவர்களா அல்லது பரிசுத்தமான நாளை நீங்கள் மகிமை உள்ள நாள் என்று எண்ணி தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா? அப்படி மகிமைப்படுத்தும் போதுதான் நீங்க தேவனுடைய ஆலயத்தில் என்னவா இருப்பீங்கன்னு கேட்டா பச்சையான ஒளிமரம் போல இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில கவனிங்க, ஏறக்குறைய 30 வருஷங்களுக்கு முன்னால நான் ஒரு சபையில அந்த நாட்கள் இப்ப அடியத்தா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 34 இயர்ஸ்க்கு முன்னால, எக்ஸாக்ட்லி 34 வருஷத்துக்கு முன்னால நான் என் சபையில விசுவாசியா உட்கார்ந்து இருக்கும்போது நல்ல ஆர்வம் அப்படின்ற ஒரு சபை, ஒரு ஊழியக்காரருடைய சபை பிரியமானது வெள்ளூர்ல இருக்கு. அந்த சபையில ஒரு அம்மா எல்லா வருடத்துக்கு முன்னால அந்த அம்மா ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் வெளியே தேசத்துக்கு வந்திருந்தாரு. வெளிநாட்டுல இருந்து அந்த ஊழியக்காரர் அவர் என்ன பண்ணாரா, சர்ச்சில் எந்த விசுவாசி முன்னவருக்கு போனாலும் நமக்கு வேணும் அப்படின்னு அந்த ஃபாரின்ல வந்த ஊழியக்காரர் எல்லாருக்குமே ஓடி வந்தா ஃபர்ஸ்ட் வந்தானா ஒரு அம்மா அவருக்கு முன்னால உட்காந்து கண்ணீரோடு ஆண்டவரே தான், எனக்கு முன்னால ஒரு விசுவாசியா ஆண்டவரே இன்னைக்கு நான் தோற்றுட்டேனே, நான் ஃபர்ஸ்ட் வரல, நான் ஃபர்ஸ்ட் வந்துச்சேன் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு அவருக்கு. ஆனாலும் ஒரு பக்கம் தெய்வத்தை தேடுற ஒரு வயசான தாய் அப்படின்னு அப்போ அந்த ஊழியக்காரர் வந்து கேட்டாரா, நம்ம எங்கிருந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு தூர கிராமத்துக்கு வராங்களோ, நம்ம காலையில 2 மணிக்கு எழுந்துச்சு அவங்க வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு 3-3:30 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி அவங்க இந்த மாதிரி ஒரு 3 பஸ்ஸுகளை பிடிச்சி இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு இதுக்கு அடுத்து போயிட்டு இந்த சபை முடிஞ்ச பிறகு போய் தான் நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க. இந்த ஃபாரினர் கேட்டாரு, அவருடைய உள்ளம் மிகவும் நிகழ்ந்தது. எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனை தேடும் போது ஆண்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியை தேடு, பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படலாம். இவைகளெல்லாம் கூட நீங்க எந்த அளவுக்கு நீங்க கோயிலுக்கு வந்துட்டு போறது தேவனை தேடுறதை நினைச்சுப்பீங்க. காசுக்கு வந்துச்சு எங்க பணம் போச்சு அப்படின்னு கிட்ட கட்சிச்சு நான் எதை தொலைத்தேனோ அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் தேடு. சர்ச்சுக்கு வந்து போறது. நீங்க யார தேடுகிறீங்களோ அதை கண்டுபிடிச்சிருந்தா இன்னும் உங்க வாழ்க்கைய கேள்விக்குரியதுன்னா அதுக்கான பதிலாக தெய்வத்தை கண்டுபிடிக்கல. சர்ச்சுக்கு வந்தீங்க, ஆனா தெய்வத்தை இன்னும் நீங்க பார்க்கல. அவரை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. அப்ப எப்ப அந்த பிறகுனா நீங்க தேடினவரையும் தேடினதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நீதியை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை முழுவதும் நீதியா மாறிடுச்சு. உங்க வாழ்க்கை முழுவதும் தேவனா மாறிட்டார். உங்களை பார்க்கிறவங்க சொல்றாங்க, ஐயோ உங்களை பார்க்க முடியல, உங்களுக்குள்ள தெய்வத்தை பார்க்க முடியல. உங்க பேச்சுல தெய்வங்கிறார், உங்க அன்புல உங்க சிரிப்புல தெய்வங்கிறார், இப்படி எல்லாத்திலுமே தெய்வம் இருக்கிறார் போது நீங்க தெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க சுபாவம் மாறிச்சுன்னா தெய்வம் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த ஊழியக்காரர் சொன்னாரா, அவர் ஊருக்கு போகும்போது அந்த நாட்கள் இருந்த கார்ல வெள்ளூர்ல போயிட்டு ஒரு அம்பாசிடர் கார் அந்த டைம் புக் பண்ணி ஒரு வேலைக்காரன் செய்து மாசம் அந்த அம்மாவுடைய சாப்பாட்டுக்கு தேவையான காசு கொடுத்து அந்த அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த மனுஷன் கார்ல தான் நம்ம போட்டு ஒன்ன கார்ல தான் போய் விடணும். இந்த கார் அந்த அம்மாவுக்கு மட்டும்தான். கர்த்தர் எந்த சூழ்நிலையில வேணும்னா அந்த சபையில இருக்கிற எல்லாருக்குமே எவ்வளவு உண்மை உள்ளவர்
அம்மா இன்னைக்கு நீ கண்ணீரோடு தெய்வத்தை தேடுவ, கஷ்டத்தோடு கர்த்தரை தேடுவ. அவன் சொல்றாங்களே, ஒரு காலத்துல ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போனோம். கண்டோன்மெண்ட்ல இருக்கிற பம்பு பசாருடைய அந்த அங்க இருக்கிற ஒரு பிரேயர் ஹால், அந்த சர்ச்ல இருந்து சிபிஆர் குவார்டர்ஸ் வரைக்கும் எனக்கு என் மனைவிக்கும் பஸ் சார்ஜ் காசு இல்லாம என் சொந்தக்கார வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் அந்த சர்ச்சுக்கு நடந்தே போயிட்டு நடந்தே போனோம். தேவனை மறக்கல, ஆண்டவரை நாங்கள் தேடின காரியத்தை கர்த்தர் மறக்கல. கர்த்தருடைய ஆலயத்துல வேரூன்றி இருக்கும். அந்த ஆலயத்துல வேரூன்றி எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா காலையிலானாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமானாலும் சரி, வெள்ளிக்கிழமானாலும் சரி, எங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஆகிட்டு 2 நாளைக்கு முன்னால. அந்த ஹார்ட் அட்டாக் நான் ஃபயர் கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு அமெரிக்காவில் வரேன். எங்க அம்மா ஒரு 10 படி ஏறாங்க, அப்படியே 10 நிமிஷம் 2 நாளைக்கு முன்னால ஹார்ட் அட்டாக். இப்படி உஷா சிஸ்டர் வீட்டு மேல இருக்கிற ஒவ்வொரு படியையும் அவங்க கடந்து மேல வர்றதுக்கு ஏறக்குறைய 25 நிமிஷம் ஆச்சு. டாக்டர் சொன்னாங்க, அம்மாவுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அம்மாவுடைய ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அம்மாவுடைய லங்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது 20 நிமிஷத்துல சொல்லிடுவோம் அம்மா பிழைப்பாங்களா இல்லையா. ஒரே ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டு மரணத்தை ஏற்றுக்கணும், எங்க அம்மாவுடைய சாவை ஏற்றுக்கிட்டேன். தலை பக்கம் போறாங்க. ஆனா காரணம் போய் உட்காந்துட்டு ஒரு 2 துளி கண்ணீர் வடிச்சு என் அம்மா உங்களுக்கு செஞ்ச ஓடிட்டு தேடினதை பாருங்க. ஊழியக்காரன் நான் கூட நிறைய டைம் சோர்ந்து போய் டேட்ல தூங்கிட்டு இருப்பேன். ஆனா எங்க அம்மா ஒரு நாள் கூட காலையில தேடுறத மறந்துட்டு ஒரு தடவை யாருன்னா டயாலிசிஸ் ஆச்சுன்னா லைஃப் லாங் டயாலிசிஸ் ஆகணும். ஆனா எங்க அம்மா டயாலிசிஸ் பண்ணும்போது பண்ண போறாங்க, என்ன பார்க்கறாங்க, டயாலிசிஸ் அப்பா அதுக்கு டயாலிசிஸ் ஆச்சு. வாரத்துக்கு 3 நாள் போய் படுத்துக்கணுமே, யூரின் எல்லாம் பிளட்ல தந்துருமே. உயிர் தாயா முக்கியம். டயாலிசிஸ் ஆனாலும் பரவாயில்ல, பண்ணிக்கணும். தாயுடைய கண்கள் இருந்த அந்த டயாலிசிஸ் பயத்தை பார்த்து ஆனாலும் அவங்க தெய்வத்தை தேடினதை அவங்க தெய்வத்தை தேடினதை நீங்க தேவனை தேர்ந்தது விளையாட்டு யார் சொன்ன இன்னைக்கு நல்லா இருக்கும்போது தேவனை நீங்க சரியா தேடலன்னா நல்லா இல்லாத தீங்கான நாள் ஒரு நாளைக்கு வரும். அந்த தீங்கான நாளுக்கு அந்த கஷ்டத்தின் நாளுக்கு என்று இன்னைக்கு நல்லா இருக்கும்போது தெய்வத்தை தேடுவீங்களா? நல்லா அந்த தேவ பக்தியோடு கூட என்னைக்குமே விளையாடாதீங்க. தேவ பக்தி விளையாட பெற்றது. ஏறக்குறைய ஒரு 4 டயாலிசிஸ் எங்க அம்மா பண்ணாங்க. அதுல கூட என்னன்னா நான் கடன் பட்டு கூட எங்க அம்மா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்த்தா அந்த கர்த்தர் என்ன வழி நடத்தினார். மகன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போவார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன், விக்டோரியா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போட்டு வந்தேன். அந்த நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்ல 4 டயாலிசிஸ் கத்து என் அம்மாவுக்கு தரது. எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க சாட்சியம் தான், ஐயோ இது பெரிய அற்புதமா இருக்கு. ஆமா, பெரியவரால நடந்த பெரிய அதாவது உங்களோடு கூட 3 மரங்களை குறித்து பைபிள் இருந்து பேச நினைச்சாங்க. நேரம் சங்கீதம் 1 படி சுருக்கமா சொல்லி நேசிக்கிற ஒரு மரமா இருப்பீங்கன்னா, கர்த்தரை நேசிக்கிற ஒரு வேதத்தை நேசிக்கிற மரமா இருப்பீங்கன்னா, சங்கீதம் 1 நாம் சொன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கும். இந்த பைபிளை நேசிக்கிறதே இந்த நேச இதே உங்களுக்கு வந்துச்சா? உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, சங்கீதம் 1 படி அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரால் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். செய்வதெல்லாம் இலை உதிரால் இருக்கிற மரம் நீ செய்வதெல்லாம். சங்கீதம் 92 நீங்க 12ஆம் வசனத்தில் படிப்பீங்க. 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். பிரியமானவர்களே, நானும் கர்த்தருடைய வீட்டிலே அங்கே அதாவது எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து போறவங்க இல்லை, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செய்திருப்பார்கள். கர்த்தர் இப்ப செழிப்பு கேரண்டி, செழிப்பு கேரண்டி.
சில ஊழியக்காரங்க என்னை பார்த்து கேட்கறாங்க, எப்படி ஐயா நீங்க உங்களை வாடகை? சிலர் என் பின்னால பேசுறாங்க, எப்படி இந்த மனுஷன் மாத்திரம் ஆசீர்வாதமா இருக்கிறார்? அது ஒரே ரகசியம், அவரை நேசிக்கிறார், அவருடைய ஆலயத்துல வேறு ஒன்றே இல்லை. ஆண்டவருடைய ஆலயத்துல இப்ப நான் மினுமினுக்க போற ட்ரெஸ் ஆனாலும் சரி, என்ன தேவையா இருந்தாலும் பணத்தினுடைய முகத்தை பார்க்காம செலவழிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, நான் கர்த்தருடைய ஆலயத்துல உங்க வாழ்க்கை சாட்சி உள்ளதா, செழிப்புள்ளதா, நீங்க தீர்க்காயுசோட வாழ போறத நிர்ணயிக்கிறது தெரியுமா? பாதியில செத்து போறதும் வியாதியில செத்து போறதும் தேவ ஆலயத்துல இருக்கிறதுக்கு எழுப்ப முடியலன்னா எழுதி வச்சுக்கோ. ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிக்கிறதுக்கான சக்தி உனக்கு இல்லைன்னா உன் ஆயுசு கேரண்டி இல்லை. ஆயுசு கேரண்டி அதை சொல்றாரு. கர்த்தர் உத்தமர் என்றும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் செழித்திருப்பாங்க. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்துல அநீதி இல்லை என்று. அநீதி இல்லை, நீ தேவையில்ல, உனக்கு நான் அநியாயம் செய்ய மாட்டேன், அநீதி இல்லை என்பதை விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து முதிர் வயதிலும் கனி தந்து அந்த ஆலயத்துல நாட்டப்பட்டா நீ முதிர் வயது வரைக்கும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே நான் கர்த்தருடைய வீச்சில் எப்படி இருக்கிறோம் வந்து போற மாதிரி இல்லை. ஐயோ இன்னைக்கு சர்ச்சா அப்படி யோசிக்கும் போது அவர் தெரிஞ்சிச்சு. வாராதனை அவர் காயினை பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, காயனுடைய காணிக்கத்தான் அவர் ஏற்றுக்க முடியல நீங்க நிறைய பேர் நினைச்சுக்குவீங்க. காயனையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் சில வேலையில உங்களுக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு தசம்பாகம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் எப்ப இருக்கு எல்லாம் போயிடும். உங்களை கர்த்தர் தள்ளிட்டார், உங்களை கர்த்தர் தள்ளிட்டார் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தேவனுக்கு தசம்பாகம் கொடுக்கணும் என்னவே வராது. நீ தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட நிறைய பேர் ஏசப்பா நம்புறாங்க இல்லையா? அவங்களால ஏசப்பா நம்புறாரு நினைச்சிட்டீங்களா? ஏசப்பா நம்புற எல்லாரும் ஏசப்பா நம்புறது இல்ல. ஏசப்பா யாருன்னா நம்புறானோ அவன் தான் பாக்கியவான். அப்ப காயனையும் காயனுடைய காணிக்கையும் கர்த்தர் ஏத்துக்கல, ஆனால் ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார். ஆனால் யாரே காணிக்கை கொண்டவன் சொன்ன, ஏசப்பா இது என்னால் அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை இருக்கக்கூடாது, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை. இப்ப இந்த காணிக்கை விஷயத்துக்கு கர்த்தர் என்ன சொன்னார் சொல்லுங்க? காயன் என்ன ஒரு சகோதரன் கேட்டார், நான் வேலை காட்டினா அப்படின் போது ஆண்டு உடனே அவனுக்கு பதில் கொடுக்குறாரு, காயன் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தால் உனக்கு இன்னாங்க நன்மை தேவனுடைய தேவன் கொடுத்துறா, அப்படி இல்லைன்னா பாவம் வாசப்படிக்கிட்ட நீ உன் சகோதரனை கொலை பண்ணி அது கூட பெரிய விஷயம் இல்ல, உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு இப்பாவது குத்துறேன்றாரு. காய கொடுக்காத, உனக்காய் சாவ போற ஆட்டுக்குட்டியான ஒரு அடையாளமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. உன் சொந்த ஸ்டைல காணிக்க கொடுக்காத, தேவன் நிர்ணயிச்சிருக்கிறதான சட்டத்தின் படி கொடுங்க. ஆடு ரத்தத்தை பாவனை கொடுக்குறீங்களா? அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வீச்சிலே நான் பச்சையான உதவி மரம் போல இருக்கிறேன் அப்படின்னா, நீ முதிர் வயது வரைக்கும் கனி கடைசி சொல்லப்பட்ட 17 5ஆம் வசனத்திலிருந்து 2 பேரை பார்க்கலாம். மாம்சத்தை நம்புறவன், பணத்தை நம்புறவன், பிறகு மதக்கத்தை நம்புறவன். மாம்சத்தை நம்புறவன் யாரு? அவன் எப்படி இருப்பான்? 17:5 மாம்சமானது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷங்க யாராலும் சரி, புருஷனாகட்டும், தாயாகட்டும், பாப்பனாகட்டும், கடவுள் வைக்க எவனும் வைக்காது. கொடுக்குறீங்களா? ஒரு நம்பிக்கை மனுஷன் கிடையாது. மனுஷன் மேல நீ நம்பிக்கை வச்சா நீ யாருன்னா தெரியுமா? மனுஷனை நம்பிக்கை நீ யாருன்னா இருக்கும். உங்களை தாங்க நம்பிக்கிறேன், நம்பாத, நீங்க கெட்டு போட்டு தயவுசு கர்த்தர் உதவி செய்றாரு. எவ்வளவு இந்த உலகத்துல எந்த உறவு வந்தாலும் மனுஷனை ஏன் நம்ப கூட தெரியுமா? அவனை நம்பினா நீ சந்திக்கப்பட்டாங்க. அவனை நம்பினா சொல்லுங்க வாழ்க்கை சொல்ல, அவனை மனுஷனை நம்பினா நீ யாரு? சந்திக்கப்பட்டவன் மாறிடுவாரு. சாபத்துக்கு உட்படாத, மனுஷனை நம்பி சாபத்துக்கு உட்படாத. அதான் கற்று சொல்றாரு, மனுஷனை நம்பி
நம்பிக்கை வைத்து மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் மாம்சமானதை தன் உயரமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷன் நான் சொல்ல, போதகன் சொல்ல, பாஸ்டர் சொல்ல, கர்த்தர் சொல்கிறார். அவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். அவன் பாருங்க, அந்த வெளியில் அவன் இந்த வனாந்தரங்களில் அந்த வெளியிலே கரையாய் போன செடியை போல இருந்து, அவன் கரைய காஞ்சி போன செடியை போல இருந்து, நன்மை வருகிறதை காணாமல், நன்மை வருகிறத பார்க்கவே முடியாது, நன்மை வருகிறதை காணாமல், வனாந்தரத்தின் வறட்சியான வனாந்தரத்தின் எப்பவுமே வனாந்தரம், எப்பவுமே தனிமதா, எப்பவுமே வேதனதா, யார் கூடவே நீ சேர முடியாது. நீ வனாந்தரத்துல பிரிவது தனிமையான ஒவ்வொரு நிலங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலமும் தங்குவான், ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான், ஒவ்வொரு நிலத்திலேயே தங்குவது, யாரை கூட ஒட்டப்பட்ட. இதுதான் மாம்சமான மனுஷனை நம்புற நிலை. நான் பேசுற பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற நேரம் மூச்சு பேசப்பா, நான் நம்பி இருக்கிறப்பா, நம்பிக்கிறேன். கம்பெனி இருக்கிற ஓனருக்கு ரொம்ப அவங்க போயிட்டு அப்படியே கட்டணம் அடிக்கிற மாதிரி மனுஷன் போயிட்டு, ஐயா உங்களை நான் நம்பி இருக்கிறேன், அவன் எதிர்க்க உங்களை நம்பிக்கை உடைப்பா. மனுஷனை தெரியப்படுத்தி தேவனை துக்கப்பட்ட யாரெல்லாம் வெக்கப்பட்டு போகுது. அந்த மாதிரி யாரையும் புகழாதீங்கப்பா. கர்த்தர் தான் எனக்கு தெரியும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, ஓகே, நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல், கஷ்டம் வருகிறத பார்க்கவே மாட்டாங்க, உஷ்ணம் வருகிறதை காணாமல், இலை பச்சையாக இருக்கிறது, இலை எப்பவுமே வரத்துல வாழ்க்கையில பச்சையாக இருக்கும். மழை தாட்சியான வருஷம் மழை தாட்சியான வருஷத்தில், மழையே இல்லாத வருஷத்துல கூட வருத்தமின்றி தப்பாமல், சீசனா இருக்கட்டும், அவுட் ஆஃப் சீசனா இருக்கட்டும், ஃப்ரூட் மாத்திரம் இல்லாம போகும், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பார். ஒரு ஊழியக்காரனா, ஒரு கர்த்தருடைய வேலைக்காரனா சொல்றாங்க, உங்க வீடா இருக்கட்டும், தேவாலயமா இருக்கட்டும், ரெண்டுமே தேவனுடைய வீடா மாத்தி அதுல தேவனுக்கு வசனம் இருக்கும். நீங்க முதிர்மை வைக்கணும். நீங்க என்னைக்குமே அழியாதபடி வாழ்றதுக்கு தேவ ஆலயத்தை நேசிங்க, தேவனுடைய வேதத்தை நேசிங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை ஆசீர்வதிப்பார். ஆசாரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் தாமே நம்முடைய முகத்தையும் மொழியை உங்களை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை தருவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னையை ஐக்கியமும் அவருடைய சந்தோஷமும் சமாதானமும் செழிப்பும் செல்வாக்கும் அவருடைய ஆலயத்தில் வேறு அந்த அபிஷேகமும் நம் அனைவரோடு கூட, உங்களோடு கூட, பிள்ளைகளோடு கூட, சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை.
அடைக்கப்பட்ட கதவுகள். சில நேரங்கள்ல கீழே நடக்கிற மாதிரி இருக்கு, தண்ணியில மூழ்கிற மாதிரி இருக்கு. மனுஷங்க நம்ம தலை மேல நடந்து போறாங்க. நடக்கும் என்று நினைத்தது முடிந்து போய்விட்டது. எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து மறுவாழ்வை தருகிறார். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் வந்தாலும், யார் போனாலும், பாதையெல்லாம் தடைக்கற்கள் இருந்தாலும், அந்தகாரம் சூழ்ந்தாலும், காரிருள் இருந்தாலும், நடக்கும் என்ற அறிகுறி இல்லை என்றாலும் நான் இயேசு ஒருவரை நம்புவேன். போதும் பாதை தெரியவில்லை என்றாலும், நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் நான் இயேசு